வீட்டுக்கு முக்கியமான ரெண்டு விஷயம் கமருதீன் வரும்போது பார்வதி மூளையை கழட்டி வச்சிருவாங்களா? அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. புரியல. இப்ப ரொம்ப டோட்டலா bold-ஆன வந்து பொண்ணு. என்ன அவங்க எப்படி ஹைப் கிரியேட் பண்ணி எவ்வளவு ஹைட்டுக்கு வந்தாங்களோ இது அப்படியே கீழே இறங்கி இப்ப ஜீரோக்கு வந்துட்டாங்க. அதான் எனக்கு புரியல. எல்லாருமே வந்துட்டு நிறைய இடங்கள்ல சொன்னது பார்வதியை விட்டு கமருதீன் தள்ளி இருந்தா நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப மக்கள் சொல்ற கருத்து என்னன்னா, பார்வதிக்கு மூளை எங்க போச்சு? எதுக்கு இந்த பொண்ணு இந்த இதுல போய் அப்படி லாக் ஆகுது? வெளியே வந்து விளையாட வேண்டியதானே, கேம் விளையாட வேண்டியதானே, என்ன பண்ணிட்டு இருக்கு? பிக் பாஸ் வந்து மைக்க மறைச்சிட்டு பேசுற அளவுக்கு அவங்க அப்படி என்ன பேசுவாங்க? நீங்க 18+ பேசிருக்கீங்க, என்னென்ன கருமத்தையோ பேசிருக்கீங்க, சாப்பிடும் போதெல்லாம் கூட நீங்களும் கமருதுன்னு பேசிருக்கீங்க. அதை தாண்டி நீங்க என்ன பேசிட முடியும்? அதுவும் ஹிந்தில பேசுறதுக்கு என்ன? இது தமிழ் லாங்குவேஜ். தமிழ்ல நல்ல பேசக்கூடிய ஒரு பார்வதி அவர்கள் வந்து இந்த வேலையை செஞ்சது அது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு இப்ப கேவலம், அசிங்கம். அவர் வந்து ஹிந்தில சொல்றாரு, இது ஹிந்தி பிக் பாஸ் இல்ல, தமிழ் பிக் பாஸ். அவங்க தமிழ்ல சொல்றாங்க, மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. எனக்கு உள்ள போகும்போது தெலுங்குல பேசுறாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம் உனக்கு? இல்ல அவங்க எத்தனை லாங்குவேஜ்ல பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி புரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேபி அவங்களுடைய இது வந்து தெலுங்கா இருந்திருக்கலாம், மதர் டங் தெலுங்கா இருந்திருக்கலாம். கமருதீன்காக ஹிந்தில பேசிருக்கலாம். பல ஊர்கள் போறதுனால அவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கலாம், பேசிருக்கலாம். ஆனா அது எந்த இடத்துல பேசுறோன்றது இருக்கு. பிக் பாஸ்ன்ற வீட்டுக்குள்ள அதை பேசக்கூடாது. சீசன் 6ல இப்படிதான் வந்து ஆயிஷாவும் ஸ்ரேயான்னு சம்திங் ஒரு பொண்ணு பேசினாங்க. சரண ஏதோ சம்திங், ஸ்ரேயாவா யாருன்னு தெரியல அவங்க பேர். ஆனா ஆயிஷா மலையாளத்துல பேசினாங்க. தொடர்ந்து 2 வாரம் பேசினாங்க. அடிக்கடி பேச ஆரம்பிச்சாங்க. கமல் சார் கூப்பிட்டு இது மலையாள பிக் பாஸ் இல்லன்றத மலையாளத்திலேயே சொன்னாரு. இது மலையாள பிக் பாஸ் இல்ல, இது தமிழ் பிக் பாஸ், தமிழ்ல பேசுங்க. இதே மாதிரி போயிட்டு நீங்க மலையாளத்துல போயிட்டு பேசுவீங்களா, தமிழ்ல அங்க பேசுவீங்களா அப்படின்லாம் கேட்டாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு வார்னிங் இங்க இருக்கணும். அத ஃபர்ஸ்ட் நான் அந்த ஒரு பனிஷ்மென்ட் கொடுத்திருக்காங்க. கோர்ட் டாஸ்க் போயிட்டு இருக்கு. சோ கோர்ட் டாஸ்க் என்னதான் வந்து உள்ளுக்குள்ள கண்டஸ்டன்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பனிஷ்மெண்ட் எடுத்து வச்சு பண்ணாலும் அது வந்து சாட்டிஸ்ஃபைடு கிடையாது பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். நம்மளுக்கே அது சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஏன்னா ஒரு சில வேலைகள் வந்து சொல்லும் போது இவங்க தான் அதுல இருக்காங்க, பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கிட்டாங்க, செய்யறேன்னு சொல்லிட்டாங்கன்னும் போது அதை கொஞ்சம் கிளீன் பண்ணிடுங்கன்னா அதை கிளீன் பண்றதுக்கு தயங்காம எழுந்து வந்து பண்ணணும். அந்த குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு இல்லன்றது உண்மைதான் விக்ரம் சொல்றது. ஆனா விக்ரம் இதான் சாக்குன்னு குத்திக்கிட்டே இருக்காரு. இல்ல பயங்கரமா வந்து கோர்ட்ல வாதாடுறாரு. எல்லாரும் அவர் வாதாடுற விஷயத்துல விக்ரம பாராட்டலாம். ரொம்ப நல்லாவே வாதாடுறாரு. அதாவது அது உண்மையா இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் ஒருத்தவங்களை காப்பாத்தணும்னா வக்கீல் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை கரெக்டா பண்றாரு. நான் மத்த வக்கீல சொல்ல, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க வக்கீல்களை மட்டும் சொல்றேன்.